மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உழைப்பிற்கும் கடமைக்கும் இலக்கணமாய் விளங்கக்கூடிய மகா பொறுமைசாலிகள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் அதனை பொறுத்து கொண்டும் போவீங்க. அதிகமாக உழைத்தும் அதிகமான சில கடமைகளுக்காகவும் நீங்க வாழ்க்கையில சில விஷயங்களை கூட தியாகம் செய்திருப்பீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக. அந்த ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களை ஆளும் மந்தனாகிய சனி பகவான் உங்களுக்கு இரும்பு போன்ற மன உறுதியை கொடுத்திருந்தாலும் அந்த ஒரு இரும்பு இதயத்திற்குள் எத்தனை ஈரமும் ஏமாற்றத்தின் இரத்த கண்ணீரும் மறைந்திருக்கிறது என்பது உங்களை தவிர வேறு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. நீங்கள் அள்ளி கொடுத்த அன்பால் அடைந்த காயங்களும் இனி பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகும் மகா விடியலும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது மிகப்பெரிய ஒரு பலமே உங்களது உழைப்பு தான். ஆனால் உங்களது பலவீனம், நீங்கள் ஒருவரை நம்பிவிட்டால் அவரிடம் உங்களது நிபந்தனையற்ற அன்பை ஒட்டுமொத்தமாக அப்படியே கொட்டி விடுவீங்க. நீங்க காட்டிய அந்த அதீதமான அன்புதான் உங்களது வாழ்க்கையில மறக்க முடியாத பேராபத்தாகவும் துன்பமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். அருகில் இருந்தே புரியாத ஒரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களோடு ஒரே வீட்டில் ஒரே தட்டில் சாப்பிட்டு உங்களது அருகில் இருந்த உறவுகளுக்கு கூட உங்களது உண்மையான மனசு புரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எத்தனையோ நபர்கள் இதுவரைக்கும் நடந்திருப்பாங்க. நீங்கள் இரவு பகலாக மாடாக உழைத்து குடும்பத்தை காப்பாற்றியதை அவர்கள் தங்களது கடமையாக பார்த்தார்களே தவிர உங்களது தியாகமாக அவர்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளுக்காகவோ தனிப்பட்ட தொழிலுக்காகவோ செய்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்திருக்கும். ஆனால் அது அனைத்தையுமே நீங்கள் தியாகம் செய்துவிட்டு குடும்பத்துக்காக செய்த சில விஷயங்கள் இன்னமும் அதனை இது என்ன பெரிய இது அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக கூறிக்கொண்டும் இருப்பாங்க. இவன் எதை கொடுத்தாலும் தாங்குவான், இவனுக்கு உணர்ச்சிகளை கிடையாது என்று உங்களை ஒரு கல்லஞ்சக்காரனாக சித்தரித்த மனிதர்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் வெளியில் கல்லாய் நின்றதற்கு காரணமே உங்களை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு தான் என்பதை உங்களது அருகில் இருந்த நிஜ மனிதர்கள் ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். பகலெல்லாம் உலகிற்கு முன்னால் ஒரு கம்பீரமான ராஜாவை போல வலம் வரக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள். நள்ளிரவு 12 மணிக்கு மேல் எல்லோரும் உறங்கிய பின்பு தனிமையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு துணியை வாயில் பொத்திக்கொண்டு சத்தமில்லாமல் அழுத இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை முழுமையாக நம்பி உங்களது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் உங்களது எதிர்கால கனவுகளையும் ஒரு குறிப்பிட்ட மனிதரிடம் அவர் உங்களுடைய துணையாகவோ காதலராகவோ அல்லது உயிர் தோழனாகவோ உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவரிடம் நீங்க ஒப்படைத்திருப்பீங்க. நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரு மனிதரின் வார்த்தையை வேத வாக்காக நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரும் தோல்வியோ அல்லது அவமானமோ வந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மனிதர் உங்களை நோக்கி ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு பதிலாக உன்னால் எனக்கு என்ன லாபம், உன்னை நம்பியது என்னுடைய தப்பு என்று உங்களது பலவீனத்தின் மீது மிக பெரிய அளவு உங்கள் மீது மிதிக்கவும் ஆரம்பித்திருப்பார். அது மட்டுமின்றி உங்களை முற்றிலுமாக தனிமைப்படுத்திவிட்டு உங்களை ஒரு தகுதியற்றவராக உலகிற்கு முன்னால் காட்டிவிட்டு விலக்கியும் சென்றக்கூடிய ஒரு மனிதர்களும் அவர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்வாங்க. அந்த நள்ளிரவில் நாம் யாருக்காக உழைத்தோம், யாருக்காக நம்முடைய வாழ்க்கையை துளைத்தோம் என்று நீங்கள் சுவரோரம் சாய்ந்து கைகளை பிசைந்து கொண்டு அழுத அழுகைக்கு காரணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் உயிராக நினைத்த அந்த மனிதரின் சுயநலமான முகமூடி சுழன்ற ஒரு தருணமும் இதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒருவர் துரோகம் செய்தாலும் போனால் போகிறது, மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான் என்று பெரிய மனதோடு அவர்களை மன்னித்தும் மீண்டும் அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி சில தவறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு என்ன செய்தது தெரியுமா? நீங்கள் யாரை மன்னித்தீர்களோ அவர்களை உங்களுக்கு எதிராக வதந்திகளை பரப்பியிருப்பாங்க. உங்களது மன்னிக்கும் குணத்தை உங்களது பலவீனமாகவும் பயமாகவும் அவர்கள் நினைக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. தவறு செய்ததால் தான் இவன் அமைதியாக இருக்கிறான் என்று பழிச்சொற்களை உங்கள் மீது போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசியும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அதனையுமே தவறாக புரிந்து கொண்டு பேசிய நபர்களும் இந்த ஒரு உலகத்தில் உங்களுக்கு எதிராக இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு விழிவு காலமானது பிறக்க ஆரம்பிக்கும்.
காலம் தன்னுடைய கணக்கை தொடங்கப் போகிறது. அதே போலத்தான் நாளை முதல் உங்களுடைய 7.5 சனியின் தாக்கங்கள் குறைந்து உங்களது நல்ல மனதிற்கு ஒரு மகா அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை காலம் நீங்கள் ஏங்கிய நம்மை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் இல்லையே என்ற ஒரு அந்த ஏக்கத்திற்கு பிரபஞ்சம் விடை தரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமேல் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நீங்க இத்தனை காலம் யாருக்காகவோ காத்து கிடந்தீர்களோ அதே உண்மையான தூய்மையான அன்பு திடீரென்று உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு அன்பை நம்ம எப்படி பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஒரு அன்பிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களது வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் விஸ்வரூபமாக எரிய தொடங்கும். அது உங்களது பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் மாபெரும் நன்மைகளையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வரவுகள் மூலம் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். வரவேண்டிய ஒரு பணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவுகளாக நின்ற பணங்களும் எல்லாமே கிடைத்து சேமிப்புகள் இந்த ஒரு நேரத்துல அதிகமாக கூடிய ஒரு சூழலும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் எல்லாமே மேம்பட ஆரம்பிக்கும். ஒத்துழைப்புகள் எல்லாம் மேம்பட்டு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றாக பிரித்து வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க நிச்சயமா செய்யவும் ஆரம்பிப்பீங்க. சிந்தனை போக்கில் மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த ஒரு மாற்றம் உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். கலை சார்ந்த துறைகளில் மேன்மையானது ஏற்பட்டுவிடும். கல்வி பணிகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி படிப்பறிவானது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் மதிப்புகளானது மேம்பட்டுவிடும். பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தினால் எந்த விதமான சிக்கல்களும் இப்பொழுது ஏற்பட போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். இனிமேல் வரும் நாட்களில் ஒரு குறிப்பிட்ட மனிதரோடு பேசக்கூடிய அந்த ஒரு நாளாக இருக்கும். அது உங்களுடைய தாயாகவோ ஆன்மீக குருவாகவோ உங்களுக்கான ஒரு புதிய வழிகாட்டியாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவரோடு நீங்கள் பேசக்கூடிய அந்த ஒரு கணத்தில் உங்களது நெஞ்சில் இத்தனை காலம் தேங்கி கிடந்த அத்தனை பாரங்களும் ஒட்டுமொத்தமாக கரைந்து உங்களுடைய மனது லேசாக மாறுவதை நீங்கள் உணரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குவீங்க. நான் ஏன் மற்றவர்களின் கைதட்டலுக்காக வாழ வேண்டும், என்னுடைய உழைப்பு என்னுடைய திறமை எனக்கு போதும் என்று நீங்கள் உங்களை நம்ப தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். அந்த உன்னதமான சந்தர்ப்பம் உங்களுடைய தொழிலில் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட போகும் ஒரு மாபெரும் வெற்றியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டாங்க. உங்களது உழைப்பையும் உங்களது உன்னதமான குணத்தையும் அணுவாக புரிந்து கொண்டு உங்களை கிரீடம் சூட்டக்கூடிய தூய்மையான மனிதர்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் வருவாங்க. இந்த மெகா மாற்றத்தை நீங்களே உங்களுடைய கண்களால் கண்டு ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நல்லதே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை முழுமையாக நம்பி உங்களது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் உங்களது எதிர்கால கனவுகளையும் ஒரு குறிப்பிட்ட மனிதரிடம் அவர் உங்களுடைய துணையாகவோ காதலராகவோ அல்லது உயிர் தோழனாகவோ உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவரிடம் நீங்க ஒப்படைத்திருப்பீங்க. நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரு மனிதரின் வார்த்தையை வேத வாக்காக நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரும் தோல்வியோ அல்லது அவமானமோ வந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மனிதர் உங்களை நோக்கி ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு பதிலாக உன்னால் எனக்கு என்ன லாபம், உன்னை நம்பியதே என்னுடைய தப்பு என்று உங்களது பலவீனத்தின் மீது மிகப்பெரிய அளவு உங்கள் மீது மிதிக்கவும் ஆரம்பித்திருப்பார். அது மட்டுமின்றி உங்களை முற்றிலுமாக தனிமைப்படுத்திவிட்டு உங்களை ஒரு தகுதியற்றவராக உலகிற்கு முன்னால் காட்டிவிட்டு விலக்கியும் சென்றக்கூடிய ஒரு மனிதர்களும் அவர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்வாங்க. அந்த நள்ளிரவில் நாம் யாருக்காக உழைத்தோம், யாருக்காக நம்முடைய வாழ்க்கையை துளைத்தோம் என்று நீங்கள் சுவரோரம் சாய்ந்து கைகளை பிசைந்து கொண்டு அழுத அழுகைக்கு காரணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் உயிராக நினைத்த அந்த மனிதரின் சுயநலமான முகமூடி சுழன்ற ஒரு தருணமும் இதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒருவர் துரோகம் செய்தாலும் போனால் போகிறது, மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான் என்று பெரிய மனதோடு அவர்களை மன்னித்தும் மீண்டும் அவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி சில தவறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு என்ன செய்தது தெரியுமா? நீங்கள் யாரை மன்னித்தீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக வதந்திகளை பரப்பியிருப்பாங்க. உங்களது மன்னிக்கும் குணத்தை அவங்களது பலவீனமாகவும் பயமாகவும் அவர்கள் நினைக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. தவறு செய்ததால் தான் இவன் அமைதியாக இருக்கிறான் என்று பழிச்சொற்களை உங்கள் மீது போட்டியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசியும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அதனையுமே தவறாக புரிந்து கொண்டு பேசிய நபர்களும் இந்த ஒரு உலகத்தில் உங்களுக்கு எதிராக இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு விடிவு காலமானது பிறக்க ஆரம்பிக்கும். காலம் தன்னுடைய கணக்கை தொடங்கப் போகிறது. அதே போலத்தான் நாளை முதல் உங்களுடைய 7.5 சனியின் தாக்கங்கள் குறைந்து உங்களது நல்ல மனதிற்கு ஒரு மகா அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை காலம் நீங்கள் ஏங்கிய நம்மை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் இல்லையே என்ற ஒரு அந்த ஏக்கத்திற்கு பிரபஞ்சம் விடை தரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நீங்க இத்தனை காலம் யாருக்காகவோ காத்து கிடந்தீர்களோ அதே உண்மையான தூய்மையான அன்பு திடீரென்று உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். அந்த ஒரு அன்பை நம்ம எப்படி பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஒரு அன்பிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களது வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் விஸ்வரூபமாக எரிய தொடங்கும். அது உங்களது பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் மாபெரும் நன்மைகளையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வரவுகள் மூலம் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். வரவேண்டிய ஒரு பணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவுகளாக நின்ற பணங்களும் எல்லாமே கிடைத்து சேமிப்புகள் இந்த ஒரு நேரத்துல அதிகமாக கூடிய ஒரு சூழலும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் எல்லாமே மேம்பட ஆரம்பிக்கும். ஒத்துழைப்புகள் எல்லாம் மேம்பட்டு வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றாக பிரித்து வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க நிச்சயமா செய்யவும் ஆரம்பிப்பீங்க. சிந்தனை போக்கில் மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த ஒரு மாற்றம் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். கலை சார்ந்த துறைகளில் மேன்மையானது ஏற்பட்டுவிடும். கல்வி பணிகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி படிப்பறிவானது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் மதிப்புகளானது மேம்பட்டுவிடும். பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தினால் எந்த விதமான சிக்கல்களும் இப்பொழுது ஏற்பட போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். இனிமேல் வரும் நாட்களில் ஒரு குறிப்பிட்ட மனிதரோடு பேசக்கூடிய அந்த ஒரு நாளாக இருக்கும். அது உங்களுடைய தாயாகவோ ஆன்மீக குருவாகவோ உங்களுக்கான ஒரு புதிய வழிகாட்டியாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவரோடு நீங்கள் பேசக்கூடிய அந்த ஒரு கணத்தில் உங்களது நெஞ்சில் இத்தனை காலம் தேங்கி கிடந்த அத்தனை பாரங்களும் ஒட்டுமொத்தமாக கரைந்து உங்களுடைய மனது லேசாக மாறுவதை நீங்கள் உணரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குவீங்க. நான் ஏன் மற்றவர்களின் கைதட்டலுக்காக வாழ வேண்டும், என்னுடைய உழைப்பு என்னுடைய திறமை எனக்கு போதும் என்று நீங்கள் உங்களை நம்ப தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். அந்த உன்னதமான சந்தர்ப்பம் உங்களுடைய தொழிலில் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட போகும் ஒரு மாபெரும் வெற்றியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டாங்க. உங்களது உழைப்பையும் உங்களது உன்னதமான குணத்தையும் அணுவாக புரிந்து கொண்டு உங்களை கிரீடம் சூட்டக்கூடிய தூய்மையான மனிதர்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமே வரக்கூடிய நாட்களில் வருவாங்க. இந்த மெகா மாற்றத்தை நீங்களே உங்களுடைய கண்களால் கண்டு ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும்.